ஹாய் காய்ஸ். ஹாய் கைஸ். இன்னைக்கு எங்கே போகிறோம்? எங்கே போகிறலாம் கிடையாது. ஆ போகிறோம், ஆனால் இப்பயே சொல்ல மாட்டோம். சீக்கிரட்டாமா என்கிட்டயே சொல்ல மாட்டேறான். எப்படி தானோ சும்மா சொன்னேன், நானும் சொல்ல மாட்டேன். சீக்ரெட், ஓகேவா? ஓகே. ஆக்சுவலாக எங்கேயுமே பெருசாக வெளியவே போகிறதில்ல. நிறைய பேர் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு ஸ்க்ரீனையே எத்தனை வாட்டிங்க எத்தனை வீடியோலங்க பார்க்குறது, எங்கேயாவது போய் சுற்றி காட்டுங்க அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லை, 2 நாளாக வந்து நிறைய எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. புதுசாக எங்கேயாவது போகலாம் போகலாம் போகலான்னு 2 நாளாக இல்லை, நான்லாம் டெய்லி கேட்பேன். நான் வந்து பேசிக்காகவே ஊர் சுற்றுற பர்சன். எங்கேயாவது கூப்பிட்டா இந்த மேடம் வரலன்றவாங்க. ஆமாம், அதனால எனக்கு வெளியே சுற்றி அப்படியே டயர்ட் ஆகிடுமே அப்படின்ட்டு வீட்லேயே ஜாலியாக படம் பார்த்துட்டு படுத்திருக்க பர்சன் நான். படம் பார்த்தாலும் தூங்கிடுவா, அது வேற விஷயம். சரி, ஓகே. ஆனால் நிறைய வந்து அப்படி இல்லை, ஜாலியாக வண்டியில் சுற்றணும், காரில் சுற்றணும், அந்த மாதிரி ஆசை. சரி, ஓகே. பையனுக்காக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்காகவும் எங்கேயாவது போகலாம். ஏதாவது உங்களுக்காக தான் மெயின், எனக்காகலாம் வரமாட்டான், கூப்பிட்டாலும் வரமாட்டான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? சரி, ஓகே. இன்னைக்கு ஓகே, வெயிலும் கம்மியாக இருக்குது. போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி காட்டுறதெல்லாம் காட்டுறவங்களுக்கு நம்மளோட அவுட்ஃபிட் காட்டிடு. இன்னைக்கு வந்து ஜீன்ஸ்ல ரெடி ஆயிருக்கோம். ஆமா, பிளெயின் ஒயிட் ஷர்ட் போட சொன்னீங்க, ஏதோ தொலைச்சிட்டானாமா. நான் வாங்கி கொடுத்தது தொலைச்சிட்டான். சரி, ஓகே. இதுவும் கொஞ்சம் மேட்சிங்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிருக்கோம். ஓகே, பார்க்கலாம். சரியா? எங்க போறோம்னு பார்க்கலாம். எங்க கூட நீங்களும் வாங்க. ஒரு வழியா சாப்பிட்டு எப்படி கிளம்பிட்டோம், போய்கிட்டு இருக்கோம். ஆமா, எங்க போறோம்னு சொல்லலாமா? இல்ல எங்க போறோம்னா, அதாவது எனக்கே ஒரு மேலோட்டமா தெரியும், அந்த பேரு கூட எனக்கு மனசுல நிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு சொல்லிக்கலாமா? ஓகே, போற ரூட்டை காமிக்கிறோம். ஓட்டு அப்பாடி, ஒரு வழியாக வந்துட்டோங்க. எங்கே வந்திருக்கோன்னா, பிஎன் ஃபார்ம் ஹவுஸ் பொள்ளாச்சியில் லொக்கேட்டாக இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். வரும்போதே இந்த ஆஸ்ட்ரிச் வந்து முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கும் நிறையனுக்கு வேறு இது ஆஸ்ட்ரிச்சா ஈமுக்குள்ளியான்னு வேறு ஒரு டவுட் வந்துருச்சு. சரி, அப்படியே போகலாம், உள்ளே போய் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தோம். டக்குன்னு லெஃப்டில் பார்த்தா ஏதோ பெரிய பறவை, பார்க்கவே கொஞ்சம் டெரராக தான் இருந்துச்சு. எதுக்கு வம்பு அப்படின்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் வந்து ரிசப்ஷன். இங்கே போய் கேட்டால் தனியாக எல்லாருக்குமே கைடு அலாட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் சுற்றி காட்டுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, போகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோங்க. அப்புறம் பார்த்தா செம்ம க்யூட்டான ஃப்ளார்ஸு. ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல்னு நினச்சானா ஒரிஜினலாமா. அதெல்லாம் தொட்டு ரசிச்சுட்டு அப்படியே சரி, ஓகே, உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ரிசப்ஷன்லேயே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு பாண்டு. ஆக்சுவலாக நிறையனுக்கு வந்து இந்த மாதிரி பாண்டு வந்து வீட்டிலே கட்டணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை. அது கூட ஃபிஷ்ஷு கூடலாம் ஜாலியாக விளையாடிட்டு சார் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தாரு. என்னையும் கை வைன்னாரு. ஐயோ, எனக்கு பயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பாருங்கள் ஒரே குஷியை. இந்த பாண்டே பார்க்க செம்ம வைபாக இருந்துச்சு. ஒரு மாதிரி க்யூட்டாக இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அப்படியே சைட்லலாம் வந்து கேக்டஸ் இந்த மாதிரி வந்து நம்ம சும்மா டேபிள்லாம் டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து என்ன மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஷூக்குள்ளெல்லாம் வந்து கேக்டஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதான் இதுக்காக தான் வந்ததே மெயினாக. நிறைய பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கான்னு சுகர் கிளைடர் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அப்புறம் பார்த்தீங்களா, டாட்டாய்ஸு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் கீழே வந்து சும்மா ஓடு மாதிரி தான் இருக்கும், புடி புடின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு பயங்க. எப்படி பாருங்கள், கையை காலை ஆட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இக்வானா, குட்டி இக்வானாவே எனக்கு தூக்க முடியலங்க. நிறைய கண்ணுலேயும் என்ன இருந்தாலும் கொஞ்சம் பீதி தெரியுது. இருந்தாலும் அப்படியே பயப்படாத மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருந்தான்.
டக்குன்னு தலையில ஏத்தி விட்டாங்க. ஐயையோ! அவன் மண்டையில பாருங்க வாய் சிரிச்சாலும் கண்ணுல ஒரு பதட்டம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. இதுல வேற பெட் லவர்ன்னு சொல்லி பீத்திக்குவான். வால் பாருங்க எப்படி ஜட மாரி எவ்ளோ தூரம் தொங்கிட்டுருக்கு. அப்புறம் வந்து சரி க்ளோஸ்அப்ல அவன் பயந்த இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்ல போய் எடுத்துட்டு இருந்தேன். நரேனுக்கு இக்வானானா ரொம்ப பிடிக்கும். இந்த ஆரஞ்சு கலர் கையில குடுக்கும்போது கூட, "ஏய் எனக்கு ஒண்ணு வாங்கி தாடி" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப கியூட்டா தான் இருந்துச்சு. எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, "ஒடக்கானையா வளர்க்குறீங்க?" அப்படின்ருவாங்க. இங்க பார்த்தீங்களா? குட்டி டார்டாய்ஸு செம்ம கியூட்டா இருக்குல்ல. அப்புறம் இது வந்து உடும்பு மாரின்னு சொன்னாங்க. ஆனா வந்து எதுவும் கடிக்காது, எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னொன்னும் பார்க்கவே பயமா இருந்துச்சுங்க. நான் பேர்ட்ஸ் வேணா தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாக்கெட் மங்கியாமா செம்ம கியூட்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. அது பாருங்க எப்படி முழிச்சிட்டு இருக்குன்னு. நரேன் அப்புறம் வந்து கையில வச்சு விளையாடிட்டு இருந்தான். அது பாருங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்துச்சு. யார்ரா இது நம்மள வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ! பொண்ணு மாரியே அப்படியே கியூட்டா அதுக்கு ஸ்கர்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கு வந்து அவ்வளோ வளர்ச்சி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்ச நேரம் ஓகே நானும் பிடிக்கலாம். இதான் ஒண்ணும் பண்ணாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பிடிச்சிட்டு இருந்தேங்க. அப்படியே திரும்பி பார்த்தா பெங்கால் கேட்டு போய் தொட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவனுக்கு என்ன கடுப்போ தெரியல. என்ன தூங்க விடுங்கடா அப்படின்னு கடுப்புல இருந்தான். ஐயோ! இந்த பைத்தியக்காரன்கிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்குதே! என்ன மனநிலையில இருக்கான்னே தெரிய மாட்டேதே! பாடா படுத்துறான். டேய் சைக்கோ சண்முகம், ஆள விட்றா முடியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெரட்டு இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறப்பலாம் செத்து போன மாரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு தான் நான் நேர்ல பார்த்துருக்கேன். அவன் எப்பயும் பெட்ஸ பத்தி தாங்க பேசிட்டு இருப்பான். சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். வாங்குனோனே எனக்கு தோணுன டயலாக் என்ன தெரியுமா? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். அடுத்து பார்த்தீங்கன்னா, பல வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் வச்சிருந்தாங்க. ஐயய்யோ! நான்லாம் தொடவே மாட்டேன் சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். எப்படிதான் கையில வச்சிருக்காங்கன்னு தெரியலங்க. சீரியஸாவே வந்து அப்படியே வழுவழுன்ட்டு ஒரு மாரியா இருந்துச்சு. அது எனக்கே வந்து பயம்தான். மூஞ்சிய பாருங்க. அது வேற ஏதோ அனகோண்டா பாம்பாமா. அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருச்சு அவன் கையில. போச்சுடா இன்னைக்கு முடிஞ்சான்டா. என் புருஷனை எதுவும் பண்ணிடாத அப்படி இப்படின்னு அதுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ நைஸா எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகேன்னு தொங்கிட்டு இருந்துச்சு. வாடா அடுத்த பாம்புக்கு போலாம். சீக்கிரம் போலான்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். அடுத்து ரொம்ப குட்டியான டாட்டாய்ஸ் வந்து பார்த்தோம். செம்ம துரு 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 துருன்னு இருந்துச்சு. கைய கால ஆட்டிக்கிட்டு. ஆக்சுவலா நாங்களும் வளர்த்திருக்கோம் முன்னாடி. அடுத்து வந்து தேப்பி ஸ்னேக்கு கூட்டு போயிட்டாங்கங்க. "எத்தன பாம்புடா! சீக்கிரம் பாம்பு பார்த்துட்டு வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். அது பல வெரைட்டி வச்சிருந்தாங்க. இது ஒண்ணும் இல்லங்க. சப்பாங்கி மாரி படுத்திருக்கே. அது என்னன்னா தவளை. ஐயோ மீண்டும் மீண்டுமா? பாம்பு பார்த்தது போதும் வா பேர்ட்ஸ் பார்க்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன். இதான் ப்ளூ கோல்டு மெக்காவாமா. ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு. நானும் சுத்தி சுத்தி அப்படியே இவன வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். "நீ எப்படி கையில வாங்க போற?" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் இது பேசும்ன்னு வேற சொல்லியிருந்தாங்கங்க. இப்ப பேசும் பாருங்க. பேசுச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். கேள்வி கேட்க கேட்க பதில் சொல்லிட்டு இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டா இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு நான் கையில வாங்கிட்டேன்.
என்னதான் பேர்டாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக வேற இருந்துச்சா, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பயமாக இல்லாத மாதிரி போஸ் கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் முடியல. ஏதோ கொஞ்சம் அப்படியே சமாளிச்சிட்டேன் ஃபோட்டோக்காக. ஒவ்வொரு பேர்டுக்கும் பேர் வச்சிருக்காங்கங்க. இது ஏதோ கேட்டலினா மெக்காவாமா. ஆனால் செம்ம கியூட்டாக இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு கலரும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. சரி கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. குட்ரா குட்ரா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் மீதியாக தான் இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு கேஷுவலாக இருக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பாருங்களேன். மூஞ்சி பாருங்களேன். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு வெரைட்டி கொடுத்தாங்க. அது கூட விளையாடிட்டு கையிலலாம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். நைஸாக நானும் வாங்கிட்டேங்க. அச்சடா! இந்த பேர்டு பாருங்களேன். பிங்க் கலர்ல செம்ம கியூட்டா இருக்குல்ல. ஹாய் சொல்லிடு எல்லாருக்கும். இங்கிட்டு திரும்ப போதும் 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 போதும். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலர் பேர்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு என்னவோ வெள்ளை கலரை பார்த்தா ஆகாதான். நான் வேற வெள்ளை சட்டை போட்டு போயிட்டேன். நிறைய வந்து தடவை கொடுத்துட்டு இருந்தான். இருந்தாலும் பரவாயில்ல தூக்குங்க ஒன்றும் பண்ணாது அப்படின்னாங்க. ஒண்ணுதான் பார்க்கணும் மாமா. ஒரு கையில பண்ணாத, 2 கையும் வை. இதோட கடிக்காது. நரேன் கையில் கூப்பிட்டு வந்துச்சு. நம்மளும் கூப்பிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அப்படி இப்படி பார்த்துட்டு கடிக்க வந்துடுச்சு. தேவையா? இந்த பேர்ட்ஸும் செம க்யூட்டாக இருந்துச்சு பாருங்க. டிங்கு 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 டிங்குன்னு ஆடிட்டு இருந்துச்சு. அச்சோ இந்த அழகு குட்டிங்களை பார்க்காம எப்படி போக முடியும்? செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நம்ம வீட்லேயும் ஒரு மேல் குட்டி இருக்கு. ஒரு நாள் வீடியோவில் காட்டுறேன். பயந்த மாதிரியே தான் இருக்கேன் நான். தொட்டு பாரு. நிறையா இருக்கா? தொட்டு பாரு, தொட்டு பாரு. எவ்வளோ சாஃப்டா இருக்கான் பாரு. பூல வருது அடி தங்கமே. இவனுமே குட்டப்பாவோட பெருசாக தான் இருக்காங்க. குட்டப்பாவோட பெரிய பையன். நக்காத நக்காத. மூஞ்சி பாரு அழகா இருக்கு. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஈமுக்குழி இல்லை ஆஸ்ட்ரிச்சை பார்க்கவே வந்துட்டோம். அது கூட நின்று அப்படியே வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கைடு கிட்ட கொடுத்துட்டோம். நிறைய எனக்கு தொடணும்னு ஆசை. அது ஆனால் வாயை திறந்துட்டு வரது போட்டு செம்ம பயமாக இருந்துச்சு. பாருங்க எப்படி ஆன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பல்லெல்லாம் இல்லை, பொக்கவாய் தான், அதனால் கடிக்காது அப்படிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் வாயை திறந்துட்டு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வீடியாக தானே செய்யும். போதும் போதும் வா ஃபோட்டோ எடுக்கலான்னு கூப்பிட்டு போய்
ஜாலியா போயிட்டு வந்துட்டோம். ஒரு இடத்துக்கு போறதுக்கு தான் டைம் கிடைச்சது, வேற எங்கேயும் போக முடியல எங்களால. ஒரு ஹோட்டலும் இல்லை. ஆமா, நாங்க அங்க முடிச்சுட்டு எல்லாம் 3 மணிக்கு மேல போய் ஹோட்டல் தேடினா எதுவும் இருக்காது, அது வேற விஷயம். வர்த்தான பிளேஸ், ஒரு இடத்துக்கு போனாலும் வர்த்தான பிளேஸ், சூப்பரா இருந்துச்சு. செம்ம என்ஜாய் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் நிறைய இடத்துல இருக்கு, இருந்தாலும் இங்க ரொம்பவே பொலைட்டா இருந்தாங்க. டைம் எடுத்து எல்லாம் காட்டுனாங்க. பொறுமையா எவ்வளவு நேரம் வேணுமோ கையில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்து எல்லாம் எடுக்க விட்டாங்க. ஒன்னொன்னு பேர் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இவன் பெட் லவர், நான் அந்த அளவுக்கு பெட் லவர் இல்ல, இருந்தாலும் உண்மையாவே அங்க போய் பெட் லவர் ஆயிட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பர் ஜாலியா இருந்துச்சு. இப்ப திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம், என் ரூட் கோயம்புத்தூர். இதுமேல் வந்து அடிக்கடி வெளியே போறது வர்றது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும், அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்பதான் பிளான் பண்ணிருக்கோம் வெளியே போற மாதிரி எடுக்கலாம் சொல்லி. ஆமா, உங்களுக்கு போர் அடிக்கல, எங்க மூஞ்சிமே எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க, அதனால உங்களுக்கு ஊரை சுத்தி காட்டலாம்னு ஒரு ஐடியா. ஓகேவா? ஃப்ரீயா ஊரை சுத்தி பார்க்கணுமா? எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க வீடியோஸை பாருங்க. ஓகே ஓகே ஓகே, சரி சொல்லிடுவோமா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,